ஒரு சொட்டு கூட எண்ணெயே பயன்படுத்தாமல் பட்டர் பீன்ஸை வச்சு ஹெல்த்தியான கிரேவி தாங்க பண்ண போகிறோம். பட்டர் பீன்ஸ் கிடைக்காதவங்க வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் வச்சு கூட ட்ரை பண்ணலாங்க. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 300 கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பிரியாணி இலை, 2 தக்காளி பழத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, அரைச்ச மசாலா, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.